ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நுண்ணறிவு வினாவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வினாவானது வாகனங்களோட சக்கரங்களோட எண்ணிக்கை தொடர்பான ஒரு வினாவாகும். நம்ம தெரியும் ஜிஎஸ் எக்ஸாம் கிராம சேவகருக்குரிய பரீட்சைகள் அரசாங்கத்தினால விண்ணப்பங்கள் போடப்பட்டுள்ளது. இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உழைச்சார்போ நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பினால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். வகுப்பு தொடர்பான விவரங்களை உங்களுடன் நாங்கள் பகிர்வோம். ஓகே, நம்ம இந்த வினாவுக்கு போகும் நுண்ணறிவு சம்பந்தமான சக்கரங்கள எண்ணிக்கை சம்பந்தமான ஒரு வினாவும் அப்படின்னா வாசிக்கின்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வாசித்து கொடுங்க. 4 சக்கர வாகனங்களும் 3 சக்கர வாகனங்களும் மாத்திரம் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு வாகன தரிப்பிடத்தில் 4 சக்கர வாகனங்களும் 3 சக்கர வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு வாகன தரிப்பிடத்தில் மொத்தமாக 25 வாகனங்கள் உள்ளன. மொத்தமாக 25 வாகனங்கள் உள்ளன. அப்படி என்ன அர்த்தம் இல்லையே? அதுக்குள்ள 4 சக்கர வாகனங்களும் இருக்கும், 3 சக்கர வாகனங்கள் இருக்கும். நமக்கு தெரியாது 4 சக்கர வாகனங்கள் எத்தனை நமக்கு தெரியாது, 3 சக்கர வாகனங்கள் எத்தனை உண்டு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மொத்தமாக ஒரு பார்க்கிங் ஒரு வாகன தரிப்பிடத்துல 25 வாகனங்கள் உண்டு. அங்கு காணப்படக்கூடிய வாகனங்கள் அனைத்தினதும் மொத்த சக்கரங்களின் எண்ணிக்கை 93. அங்கு காணப்படக்கூடிய அனைத்து வாகனங்கள் 25 வாகனங்களுடைய மொத்த சக்கரங்கள் எண்ணிக்கை 93 எனில் வினாவிதங்கள் அவ்வாகன தரைப்படத்தில் காணப்படக்கூடிய 4 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கையும் 3 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கையும் தனித்தனியே காண்க. இதான் வினாவிலைகள். இது ஒரு ஒருங்கிணை சாம்பாடோட சம்பந்தப்பட்ட ஒரு வினா உண்டு. நெக்ஸ்ட்ல சொல்லுவாங்க ஒருங்கிணை சாம்பாடு. இதுக்கு அந்த சாம்பாடை போட்டு கணித ரீதியாகவும் தீர்க்கலாம் பிள்ளைகள். என்றாலும் இதை இலகுவாக செய்யக்கூடிய ஒரு மெதட்ரிக்கு அந்த மெதட்டை தான் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். சரி, இதை காணிக்கணும். இப்ப அந்த வாகன தரிப்படத்தில் காணப்படக்கூடிய மொத்த வாகனங்களோட எண்ணிக்கை நம்ம தெரியும் 25. சரி, நான் ஒரு எடுகோள் எடுக்கப்பட்டா அந்த வாகன தரிப்படத்தில் காணப்படக்கூடிய எல்லா வாகனமும் 4 சக்கரங்களை தான் கொண்டிருக்கிறீர்கள். 25 வாகனங்களும் 4 சக்கரங்களை தான் கொண்டிருக்கிறோம்டா. அப்ப அங்கே இருக்கக்கூடிய மொத்த சக்கரங்களோட எண்ணிக்கை நமக்கு 100 வரும். 25 தர 4 100 வரும். ஓகே, இல்ல அங்கு காணப்படக்கூடிய அந்த வாகன தரிப்படத்தில் காணப்படக்கூடிய எல்லா வாகனங்களும் அந்த 25 வாகனங்களும் 3 சக்கர வாகனங்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் 3 சக்கர வாகனங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அப்ப அங்க உள்ள வரக்கூடிய சக்கரங்கள் எண்ணிக்கை பார்ப்போமே 25. அப்ப 25 தர 3 சக்கரம் படி 75 சக்கரங்கள் இருக்கும். அப்ப எல்லா வாகனமும் 4 சக்கரம் எடுத்துக்கொண்டோம்னா 25 தர 4 100 சக்கரங்கள். இல்ல, 25 வாகனங்கள் எல்லாமே 3 சக்கரங்களுடைய வாகனங்கள் தான் என்று எடுத்துக்கொண்டோம்னா 25 3. ஆனா நமக்கு என்ன தேர்வு தந்திருக்கான்? அங்கு காணப்பட்ட உண்மையில காணப்பட்ட சக்கரங்கள மொத்த எண்ணிக்கை 93 93 அப்ப இதே இந்த ரெண்டுக்கு நடுவுல போடும் 93 போடும். இப்படி சொன்னா குறுக்கால அதாவது மூளை விட்டத்தால என்ற பிள்ளைல இதை கழிச்சுபடியே போடணும். நான் மூளை விட்டதால கழிக்கணும். சரியா? ஆனா கழிக்கக்குள்ள எப்பயுமே பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய பெரிய எண்ணிலிருந்து சின்ன இருக்கு. அப்ப இப்ப குறுக்கால கழிக்கக்குள்ள பாருங்க, இந்த 100 உங்களுக்கு வினாவில் தரப்பட்டது 93, நாம எடுகோல எடுத்த 100. அப்ப 100 பெரிய எண், 93 சிறிய எண். 100ல இருந்து 93 கழிச்சோம்னா நமக்கு 7 வரும். ஆனா இப்பயும் இப்ப குறுக்கால நம்ம கழிக்கணும். 75 நம்ம எடுத்த எடுகோள். ஆனா உண்மையிலே வினாவில் தரப்பட 93 சக்கரங்கள், 93 பெரிய நம்பர், 75 சின்ன நம்பர். அப்ப 93ல இருந்து 75 கிடைக்கும். 93 75 கிடைக்கும். எப்பயுமே பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பர் கிடைக்குமா? சாரி, எப்படி மாத்திருந்தாலும் பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பர் கிடைக்கும். 93 75 18.
அப்ப இது பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா 4 சக்கர வாகனங்கள் அந்த வாகன தரிப்பிடத்துல எத்தனை வாகனம் இருக்கின்றா 18 வாகனம் இருக்கின்றோம். 3 சக்கர வாகனங்கள் அந்த வாகன தரிப்பிடத்துல எத்தனை வாகனம் இருக்கின்றா 7 வாகனம் இருக்கு. 18 வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் 7 3 சக்கர வாகனம் கூட்டினா மொத்தமாக 25 வாகனங்கள் இருக்கும். மனசனை பார்க்கலாம். 18 4 நம்ம தெரியும் 72. அது மாதிரி 7 3 21. அப்ப 72 21 93. அப்ப இதனை ஒருங்குமை சாம்பாடு போட்டு செய்யறதை விட இவ்வாறு செய்வது இலகுவானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் தெரிவிங்க. மேலும் நுண்ணொலி சம்பந்தப்பட்ட என்னுடைய வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பினால் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு மூலமாக உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்கமுல்லாஹ். கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்பவர்களுக்கு உதவி செய்பவனாக இரு. நான் ஜிந்தா முல்லாஸ்.